அப்பா, அவங்க அப்படி நடந்துக்கிறதுலயும் ஒரு பக்கம் நியாயம் இருக்குப்பா. எந்த பொண்ணுமே தான் வாழ்க்கையில இன்னொருத்தி வரத விரும்ப மாட்டா. நீங்க அம்மா கூட வாழ்ந்ததை மறைச்சு அவங்கள ஏமாத்திருக்கீங்க. அந்த கோவம் கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கதானப்பா செய்யும். அது மட்டும் இல்லாம அந்த கோவம் என்ன பாக்குறப்பெல்லாம் ஜாஸ்தியாக தானே செய்யும். ஓ சம்பாத்தியில தானம்மா உட்கார்ந்து தின்னுகிட்டு இருக்காளுங்க. அது பெருசா தோணாதுப்பா. அம்மாவோட வாழ்ந்ததே பிடிக்காதப்போ அம்மாக்கு திதி பண்றத அவங்களால எப்படிப்பா ஜீரணிக்க முடியும்? அப்பா, நீங்க உங்க சைடு நியாயத்தை சொல்ற மாதிரி அவங்க சைடு நியாயம் இருக்குப்பா. நீ எப்பவுமே எதையாவது பேசி என்ன சமாதானப்படுத்திக்கிட்டே வர. ஆமாப்பா, எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறத விட மனசு சமாதானமா வச்சுக்கிறது எவ்வளவோ நல்லது. கொலைக்கிற நாய் கொலைச்சுக்கிட்டு தான்ப்பா இருக்கும். அப்போ திதி கொடுக்க வேண்டான்னு சொல்றியாமா? அவங்க கூட எப்பவுமே சமாதானமாவே போகணுங்கிறியா? இல்லப்பா, நான் அப்படி சொல்ல வரல. திதி கொடுக்க வேண்டாம்னு அவங்க சொன்னாங்கன்னா நீங்க சரின்னு சொல்லிடுங்க. இது அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு மட்டும்தான். அப்பா, நாளைக்கு வழக்கம் போல அவங்களுக்கு தெரியாம நம்ம திதி கொடுப்போம். இது நம்ம மனசு சமாதானம் அடையறதுக்காக. அப்பா, ஆக்சுவலா ரூம் திறந்திருந்தது. எப்பவுமே உங்க கூட கேஷுவலா பேசுற மாதிரி வந்தேன். பழசெல்லாம் கிளறி நான் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். சாரிப்பா. ஏறுமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஆமா, நீ என்னவோ சொல்ல வந்தியம்மா, சொல்லு. இல்லப்பா, ஒன்னும் இல்ல. நான் ஜஸ்ட் லைக் தட் பேச வந்தேன். நீங்க நிம்மதியா தூங்குங்க, எந்த டென்ஷனும் வச்சுக்காதீங்க. ஓகேவா? சரிம்மா. உன்னை பார்க்கும்போது உங்க அம்மாவை பார்க்குற மாதிரியே இருக்குமா. இந்த சந்தோஷத்திலேயே நான் நிம்மதியா போய் சேர்ந்துட்டா நல்லா இருக்குமா. அப்பனும் மகளும் சேர்ந்து திட்டம் போடுறீங்களா? எப்படி நடக்குதுன்னு நான் பார்க்குறேன். நடக்க விட்டுருவேனா நான்? அப்பங்கிட்ட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தாலே, திதி விஷயத்தை அப்ப சொல்லியிருப்பானோ? கண்ணை கசகிட்டே போறாளே, என்ன காரணமா இருக்கும்? இத்தனை வருஷமா அப்பனும் நீயும் எங்க யாருக்குமே தெரியாம போனவளுக்கு திதி கொடுத்துட்டு வந்திருக்கீங்க. முழு பூசணிக்காயிலடி அப்பனும் மகளுமா சேர்ந்து முழு பூதத்தையே மறைச்சிருக்கீங்க. என்ன பலே கில்லாடிங்க நீங்க. வரேன், அதான் வரேன்னு சொல்றேன்ல. யாரது? யாரையும் காணோம். யாரு? கிருஷ்ணா, வித்யா? யாரும் இல்ல, எல்லாம் வெளியெல்லாம் போயிருக்காங்க. யாரு கதவை தட்டியிருப்பாங்க? யாரு? யாரு? ஐயோ கடவுளே, யாரா இருப்பா? ஐயோ பயமா இருக்கு. கடவுளே, கிருஷ்ணா இல்ல வித்யா இல்ல வீட்டுல. பயமா இருக்கு. கிருஷ்ணா,
கிருஷ்ணா, வித்யா, எங்கடி போயிட்டீங்க? ஐயோ, ஐயோ, யாரும் உள்ள லைட் ஆஃப் பண்ணாங்க. கடவுளே, 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 கடவுளே. யாரு யாரு? உன்னை அப்படியே பிசாசு. அம்மா, ஏம்மா இப்படி பண்ண? சின்ன வயசுலயே என்னை விட்டுட்டு போயிட்டீங்க. இந்த வீட்ல அப்பாவோட சொந்தங்கள ஏன் சொந்தங்கள ஆக்கிக்க நான் படாத பாடுபடுறேம்மா. நான் உன் ஆசையை நிறைவேற்ற நீதான் உறுதுணையா இருக்கணுமா? நான் அவங்க எல்லாரும் மனசுலயும் இடம் பிடிக்க நீதாம்மா ஒரு வழி பண்ணணும். நீதாம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஓ, உங்க ஆத்தா பெட்டிக்குள்ளதான் இருக்காளா? அதான் பெட்டியை பூட்டி பூட்டி சாவி எங்கேயும் வைக்காம இருக்கியா? பாத்துக்கிறேன். அம்மா, ஆஹா.
ஜோதி, இந்த பொட்டி மட்டும் உன் கைக்கு கிடைச்சது, அப்புறம் உன் பேருக்கு ஏத்த மாதிரி உன் வாழ்க்கையின் ஜோதிமயமா மாறிடும். அப்புறம் நாங்க நாய் மாதிரி தெரு கோடிக்குள்ள போகணும். அதை நான் நடக்க விடுவேனா? மாட்டேன்டி, நடக்க விட மாட்டேன். நீ உன் வாழ்நாள் பூரா எங்களுக்கு நீ சேவகம் பண்ணணுண்டி. வாழ்நாள் பூரா இந்த ரகசியம் உன்னை பொறுத்த வரைக்கும் ரகசியம் தாண்டி. அதை தாண்டி இந்த ரகசியம் உனக்கு தெரிஞ்சது, உன் சாவு உன் கையில தாண்டி. அடி பாவி, நீதான் என்ன பயமுறுத்தினியா? எஸ், நானே தான். அதுனா ஒரு தடவை ஆன்ற, அம்மா இன்னொரு தடவை கத்துற, இன்னொரு தடவை ஐயோன்ற, என்னமோ எஃபெக்ஷனா மாத்தி மாத்தி கத்துற. ஆனா ரியாக்ஷன் மட்டும் மாத்தவே மாட்டேங்குதே பாட்டி. ஏண்டி பயமுறுத்திட்டு கிண்டல் வேற பண்றியா? கிண்டல் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய ஸ்டாக் இருக்கு. வெயிட் பண்ணு, போக போக பாரு. என் உயிரை வாங்கறதுக்கு நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்கே நீ? ஆமா, நீ ஃப்ரெண்டா பழகிருந்தா நானும் ஃப்ரெண்டா பழகிருப்பேன். நான் வந்ததுல இருந்து நீ என்ன எனிமியா தானே பாக்குற. நான் உனக்கு ஃப்ரெண்டா? வேண்டாம், நம்ம எதிரியாவே இருப்போம். இந்த கேம் எனக்கு பிடிச்சிருக்கு. என்னடி எனிமி பிராமினி என்னமோ சொல்ற? உங்களுக்கு எப்படி தீர்த்து கட்டுறேன்னு பாரு. அது உன்னால முடியாது. ஃபர்ஸ்ட் காரம், செகண்ட் பேதி மாத்திரை, இதெல்லாம் தமிழ் படம் ஸ்டைல தான் இருக்கு. இதோட நிறுத்திக்கிட்டா ஓகே. இல்லைன்னா என்ன செய்ய? இல்லைன்னா வில்லங்கமாயிடும். அப்புறம் ஃபாரின் ஸ்டைல் தான். அது என்னடி ஃபாரின் ஸ்டைலு? டைம் பாம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? குழந்தை ரூபத்துல வந்திருக்கிற கொலைகாரடி நீ. அடி பாவி, தீவிரவாதி பேசுற மாதிரியே பேசுறியே. ஒரு சின்ன சேஞ்ச். பேசுறது மட்டும் இல்ல, இனிமே அதுலதான் என்னோட வேலையை காட்ட போறேன். இதெல்லாம் எங்கடி வாங்குவ? இதெல்லாம் உனக்கு சொல்லுக்கிறது கேக்குறியேன்னு சொல்றேன். ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிதான் வாங்குவேன். இதெல்லாம் கிடைக்கலன்னு வையு, மொத்தம் தீபாவளி பட்டாசியும் பத்த வச்சு உன் மேல போட்டுருவேன். ஐயோ, நீ பண்ணாலும் பண்ணுவ. பாக்குறதுக்கு இத்தினோண்டு இருக்கேன்னு பார்த்தா உடம்பு ஃபுல்லா மூளைதான் இருக்கு. எஸ், இது வரைக்கும் நான் கொஞ்சமா தான் யூஸ் பண்ணிருக்கேன். கொஞ்சத்துக்கே இப்படியா? எஸ், மொத்தமா யூஸ் பண்ணா நீ பீஸ் பீஸ் ஆயிடுவ. என் முன்னாடியே இருந்திருக்க மாட்டேன். ஜோதி. அப்பா ஒரு 2 நிமிஷம். சீக்கிரமா வாமா. ஹலோ, நான் தான் பேசுறேன். ஜோதி நானும் இன்னும் 1/2 மணி நேரத்தில் வந்துருவோம். ஆக வேண்டியதை பாருங்க. வாமா சீக்கிரம். இது வந்துட்டேன்ப்பா. ஏண்டி என்ன பண்ணிட்டு இருக்க? உன் புருஷன் காலையில குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு இருக்கா. அவ என்னன்னா மேக்கப் போட்டுட்டு அவளும் ரெடியா இருக்கா. இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? ஆமாமா, இந்த வீட்டுல இருக்கவங்க வெளியில போகும்போது ரொம்ப மரியாதையா வந்து என்கிட்ட சொல்லிட்டு போறாங்க பாரு, கேக்குறதுக்கு. ஏய், உன் வாழ்க்கை அங்க காஞ்சிட்டு இருக்குடி, நீ இங்க காஞ்ச துணியெல்லாம் எடுத்துட்டு இருக்க. என்னம்மா கோவமா இருக்கியா? ரைமிங்ல பேசுற? ஏய் சே,
ஏய் ரைமிங்ல பேசுறேனோ இல்லையே இப்ப டைமிங்ல பேசுறேன்ல. சரி இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லு. போய் சீக்கிரம் குளிச்சிட்டு எங்க கிளம்புற என்ன ஏதுன்னு போய் கேளுடி. என்னம்மா நீ சீக்கிரம் குளிக்கிறதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு போய் கேட்க முடியுமாமா? தினமும் லேட்டா குளிக்கிற உன் புருஷன் இன்னைக்கு சீக்கிரம் குளிச்சா ஏதோ காரணம் இருக்குன்னு புரிஞ்சுக்கடி மக்கு. இப்ப நீ அதுக்கு காரணம் என்னன்னு சொல்ல வர? அந்த ஆளும் பொண்ணும் அறக்க பறக்க குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இப்பவாது உனக்கு புரியுதா? அவளுக்கு ஆபீஸ்ல ஏதாவது வேலை இருக்குமா? மண்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க 2 பேரும் சேர்ந்து வெளியே போறாங்க பாரு. மா இப்ப எனக்கு கெட்ட கோவம் வர சொல்லிட்டேன். அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து போய் பார்த்ததே இல்லையாமா நீ? ஏமா இப்படி உளர்ற? சத்தம் போட்டு பேசாதடி. அடி பாவி மகளே, உனக்கு எப்படி சொன்னாலும் புரிய மாட்டேங்குதடி. இது வரைக்கும் அவங்க போனது வேற. ஆனா இன்னைக்கு வெளியே போறதுக்கு ஒரு காரணம் இருக்குடி. உன் மண்டைக்கு உரைக்குதா இல்லையா? என்ன காரணமா இருக்கும்? உனக்கு உரைக்காதடி. நேத்து பேசினத இன்னைக்கு மறந்துடுற. 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆளு ஏமாத்தினதா உனக்கு ஞாபகத்துக்கு வரப்போகுது. மா இப்ப புரிஞ்சிச்சுமா, எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. இப்ப நீ அடிச்சு சொன்ன பாத்தியா, அப்பதான் என் மண்டைக்கு ஏறிச்சு. அந்த இன்னொரு பொண்டாட்டிக்கு திதி தானே? அப்பா இப்பவாது கண்டுபிடிச்சியே, சமத்து. நீ இப்படி அசடா இருக்கிறதுனாலதான் நான் கூடவே இருந்து உனக்கு தார் குச்சி குத்தணும் போல இருக்கு. நான் மட்டும் இல்லேனா உன் புருஷனுக்கும் அந்த ஜோதிக்கும் அடங்கி போயிருப்பேன். நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா. நான் கொஞ்சம் நியாய நேயத்தை பாக்குறவதான். அதான். அடி போடி இவளே, கொஞ்ச நஞ்ச இருக்கிற நியாயத்தையும் நாம அடுத்தவங்க விஷயத்துல பார்க்கவே கூடாது. சரி இப்ப அதுக்கு நாம என்னமா பண்றது? அந்த திதி நடக்காம தடுக்கணுமே. ஏய் கவலைப்படாத, உங்க அம்மா எதுக்கு நான் இருக்கேன். நான் சொல்றபடி கேளு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். இங்க வா. அதெல்லாம் சரிம்மா, ஆனா நீ தாங்குவியா? நான் தாங்குவேன். நான் எதுக்கு இருக்கேன்? பிரிச்சிருவேல்ல. சரி வா போலாம். வாமா. அப்பா அம்மாக்கு திதி கொடுத்துட்டு நான் அப்படியே ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன்ப்பா. சரி வா போலாம். ஐயோ அம்மா அம்மா என்னமா ஆச்சு? ஐயோ அம்மா, ஐயோ எனக்கு அம்மாக்கு என்னாச்சு பாருங்க. ஐயோ அம்மா கண்ணு திறந்து பாருமா. அம்மா ஏங்க இங்க அம்மா கீழே விழுந்து கிடக்குறாங்க. அங்க என்ன பேச்சு உங்களுக்கு? எங்க அம்மாவை பாருங்க, சரியாவே சாப்பிடறது இல்ல, தூங்குறது இல்ல. பாட்டி அம்மா அம்மா ஆனா அவனா இப்படிதான் பாட்டி மயக்கம் போட்டு விழுந்துருது. பாட்டி அம்மா எங்க அம்மாவை பாருங்க எப்படி துரும்பா இழைச்சு போயிட்டாங்கன்னு. அம்மா முடியலப்பா. ஏங்க எங்க அம்மா இப்படி கிடக்குறாங்க, அப்பனும் பொண்ணு கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. போங்க சீக்கிரம் போய் ஒரு ஆட்டோ கூட்டிட்டு வாங்க.